ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன பண்ணாதான் வாழ முடியும்னா, நீங்க மறந்தாதான் வாழ முடியும். நீங்க மறந்தாதான் சமாதானமாக முடியும். நீங்க மறந்தாதான் நீங்க நேசிக்க முடியும். நீங்க மறக்கல அப்படின்னா கண்டிப்பாக நேசிக்கவே முடியாது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணாது இருக்கிறார் அப்படின்னா, அவர் நினையாது இருக்கிறார். அவர் நினையாது இருக்கிறார். அவர் மட்டும் நம்முடைய பாவத்தை நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஞாபகத்துல மறக்காம இருந்துச்சு அப்படின்னா நம்மளால யாராலையுமே வாழ முடியாது. நம்ம இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆண்டவர் நம்ம செய்த நிறைய தீங்குகளை அவர் என்ன பண்ணாருன்னா அவர் மறந்தார். அவர் மறந்தார். அவர் மன்னிக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் என்னுடைய பாவங்களை மறக்கிற தேவனுமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்ததினாலே அல்ல நான் வாழ்கிறேன், என் பாவத்தை அவர் மறந்ததினால தான் நான் வாழ்கிறேன். நான் என்னுடைய பாவத்தை அவர் மறக்கல அப்படின்னு சொன்னா முன்னது மாதிரி அவர் என்னோட பேசியிருக்க முடியாது. முன்னது மாதிரி அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்க முடியாது. என்ன அவர் உயர்த்தி இருக்க முடியாது. என்னுடைய தவறுகளை அவர் மறந்ததுனால தான் இன்றைக்கு முன்னை விட அதிகமாய் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். ஆமென். சோ இருதயத்தின் ஆழத்துல மறக்க முடியாம எந்த வருத்தம் இருந்தாலும் இப்போ இந்த ஆராதனை நடக்க 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 ஆண்டவரை நான் எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். அவங்க என்ன வேதனைப்படுத்தினதை மறந்துடுறேன். அவங்க என்ன திட்டினதை மறந்துடுறேன். அவங்க எனக்கு விரோதமாக எழும்பினதை மறந்துடுறேன். பரவாயில்ல, அவங்களும் ஒரு மனுஷன் தானே, அவங்களும் அப்படித்தானே. அந்த மாதிரி நீங்க நினைங்க, உங்களுடைய உயர்வை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஆமேன். எல்லாரும் அப்படியே எழுமி நின்று ஒரு பாடலை பாடி ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ரொம்ப அழகான பாடல். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும்,